பழைய சாதம் நேற்று நைட்டு செஞ்ச மிச்சம், அதுக்கப்புறம் முந்தா நாள் நைட்டு செஞ்ச மிச்ச சாதம். இப்போ இதை வச்சு தான் நம்ம வடகை செய்ய போகிறோம். தண்ணி ஊற்றி வச்சுருக்கோமா, இதை தண்ணியிலேருந்து பிழிஞ்சு தனியாக எடுத்து இது மாதிரி ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி வச்சுக்கலாம். நீங்கள் பழைய சாதத்தில் செய்யும்போது தான் வடகை வந்து அந்த ஒரு புளிப்பு சுவையோட ரொம்ப டேஸ்ட்டாகவும் நமக்கு கிடைக்கும். ரொம்ப ட்ரையாக பிழிஞ்சு எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒரு நார்மலாக அதுக்குன்னு வந்து ரொம்பவும் தண்ணி இருந்துடக்கூடாது. அப்புறம் நம்ம முறுக்கு சேஃபில் நம்ம பிழிவோமா, அப்போதைக்கு வந்து அந்த ஒரு சேஃப் கிடைக்காம போயிடும். அதனால் இந்த ஒரு பதத்துக்கு நீங்கள் பிழிஞ்சு எடுத்துக்கணும். ஒரு மிக்ஸி ஜார் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். மிச்சமான பழைய சாப்பாடை தூக்கி போடுறதுக்கு பதில் இது மாதிரி நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சாப்பாட்டுக்கு சூப்பரான ஒரு சைடிஷாக இருக்கும். வடகை வச்சு சாப்பிடும்போது எல்லா சாப்பாட்டுக்குமே வந்து அது நல்லா மேட்ச் ஆகும். இப்போ சாப்பாடெல்லாம் நம்ம பிழிஞ்சு எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் என்னென்ன பொருள் சேர்க்கணும்னு சொல்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாய்த்தூள் எடுத்துக்கலாம். பாருங்கள், சின்ன ஸ்பூன் தான். இப்படி சேர்த்து செய்யும்போது அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எம்டியாக உப்பு மட்டும் சேர்த்து அரைக்கும் போது அது வந்து ஒரு சைடிஷ் அதுவும் நல்லா தான் இருக்கும், ஆனால் அந்தளவுக்கு வந்து இருக்காது. இது மாதிரி காரம் உப்பு இதோடு இருக்கும்போது சாப்பிட இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தில் ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டு தான் செஞ்சுருப்போம். இருந்தாலும் இப்போ வந்து ஒரு லைட்டாக சேர்த்துக்கலாம். வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் முக்கியமாக சோம்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சோம்பு பிடிக்காது, சீரகம் தான் சேர்த்துக்கணும் அப்படின்னா அதுவும் சேர்த்துக்கலாம். ஒரு குட்டி ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சீரகம் போதும். நீங்கள் சோம்பு சீரகமும் வந்து அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அது பிழியும் போது வந்து தட்டுப்பட்டுக்கிட்டே இருக்கும், நம்ம நினச்ச வடிவம் வராது. இப்போ எல்லாமே சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ இதை நம்ம நல்லா ஒரு பேஸ்ட் கணக்கில் அரைச்சி எடுத்துருவோம். லைட்டாக ஒரு 4-5 சுற்றினதுக்கப்புறம் திரும்ப ஆஃப் பண்ணிட்டு இது மாதிரி வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா சாப்பாடு வந்து நம்ம தண்ணி ஊற்றாமல் தானே அரைக்கிறோம், அதனால் மேலால் இருக்கிறதுலாம் அப்படியே மேலே தான் நிற்கும். அடியிலான நல்லா அரைஞ்சிருக்கும். இப்போ வந்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு திரும்ப அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு பாருங்கள், எந்த அளவுக்கு நம்ம ரொம்ப சூப்பராக சைனிங்காக அரைச்சி எடுத்துருக்கோம். இது மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து இது பிழியறதுக்கு வந்து ஒரு கவர் எடுத்துக்கலாம். இது மாதிரி இது பிளாஸ்டிக் கவர்லேயே வந்து கொஞ்சம் தடிமனாக இருக்கும்ல, அது மாதிரி கவர் தான் நான் எடுத்துருக்கேன். நீங்கள் ரொம்ப சல்லுன்னு இருக்க மாதிரி பிளாஸ்டிக் கவர் எடுத்துடாதீங்க. ஏன்னா நம்ம ஃபோர்ஸ் பண்ணி அழுத்தும் போது அந்த கவர் வந்து கிழிஞ்சிடும். இது மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா உங்கள்கிட்ட பால் கவர், ஒரு 1/2 லிட்டர் கவர் இருக்கும்ல, பால் கவர், அது மாதிரி எடுத்தாலும் ஓகே, அது கூட எடுத்துக்கோங்க, இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். என்கிட்ட பால் கவர் இல்லை, அதனால இது மாதிரி ஒரு தடிமனான பிளாஸ்டிக் கவர் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்குள்ளே நம்ம அரைச்சி வச்சுருக்க சாதத்தை எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். நம்ம ரெடி பண்ண சாப்பாடு எல்லாமே இதில் போட்டாச்சு பாருங்கள். ஒரு 1/2 கவர் அளவு வந்திருக்கு. இதில் வந்து நிறைய வரும் நம்ம செய்யும்போது வடகம். இப்போது இதை வந்து நம்ம மேலே போய் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் காய போடுறதுக்கு. நம்ம மாடியில் வந்து இது மாதிரி ஒரு ஷால் வந்து, அதாவது சாயம் போகாத துணி நீங்கள் எடுத்துக்கணும். இது மாதிரி ஒரு ஷாலை போட்டு நான் 4 பக்கமும் கல் வச்சுருக்கேன். ஏன்னா காற்றுக்கு துணி பறந்து வந்து வடகத்தில் ஒட்டிடும். அதனால் இது மாதிரி 4 மூலையிலுமே நீங்கள் கல் வச்சுக்கோங்க. சாயம் போகாத துணி எந்த துணினாலும் ஓகே. நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த அரைச்ச சாதத்தை வந்து இது மாதிரி நல்லா அப்படி டைட் பண்ணி இப்படி கவரை பிழிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இது கார்னரில் சின்னதாக சிசர் வச்சு ஓட்ட போட்டுக்கலாம். நான் வந்து இந்த இடத்துல ஓட்ட போட்டிருக்கேன் பாருங்கள், வெளியே வர்றது தெரியுதா? இப்போது வெயில் வந்து இங்கே அதிகமாக இருக்கனால அப்படியே கிளார் அடிக்குது, வீடியோ எப்படி தெரியுதுன்னு தெரில. இப்போ பாருங்கள், இது மாதிரி நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே. இதே மாதிரி முறுக்கு ஷேப்லேயே நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம் எல்லாமே. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பழைய சாதம் எல்லாமே வடகமாக பிழிஞ்சு எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு. நம்ம ஒரே ஒரு ஜார் மட்டும்தான் அரைச்சோம், அதுக்கு இவ்வளோ வடகம் நமக்கு கிடச்சிருக்கு. இது வந்து ஒரு நாள் காஞ்சாலே போதும்.
அதுக்கு மேலே தினம் தினம் காய வச்சு எடுக்கணும்லாம் கிடையாது. ஒரு நாள் காஞ்சாலே அதை நம்ம ஒரு டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும்போது கிட்டத்தட்ட 1 மாதத்துலேருந்து 2 மாதம் 3 மாதம் வரைக்கும் கூட கெடாமல் இருக்கும். தண்ணி படாமல் இருந்தால் கெடாமல் வச்சுக்கலாம். இது வந்து அப்படியே நம்ம அரிசி முறுக்கு கடைகளில் வாங்குறோம்ல அந்த டேஸ்ட் வந்து கிடைக்கும். இதை வந்து சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு லைட்டாக இந்த துணியை வந்து அப்படியே பெரட்டி போட்டு மேலால் தண்ணி தெளிச்சிட்டு எடுத்தீங்க அப்படின்னா துணியில் ஒட்டாமல் வந்துடும். ஏன்னா இப்போ வந்து ஈரப்பதமாக இருக்குல்ல, இது காஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து நல்லா அப்படியே ஒட்டிக்கும், துணியோடு சேர்ந்து நல்லா ஒட்டிக்கும். அப்போது அதனால் நீங்கள் துணியை அப்படியே பெரட்டி போட்டு மேலால் தண்ணி தெளித்து வடகத்தை எல்லாத்தையுமே எடுத்து எண்ணெயில் பொரித்து சாப்பிட்லாம்.